ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான அரைக்கீரை பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு வரமிளகாவை 2 கிள்ளி சேர்த்து விட்டுடலாம். உளுந்து நல்லா செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வதக்கி விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது நல்லா வதங்கி வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கீரையோட கலரும் மாறாது, பச்சை கலர்லேயே இருக்கும். இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். கீரைக்கு உங்களுக்கு அதிகமாக உப்பு தேவைப்படாது, அதனால் கொஞ்சம் மட்டும் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் போல் ஆகிருக்கு. கீரை நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட வேக வச்ச துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே துருவின தேங்காயும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது 1 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான அரைக்கீரை பொரியல் கலர் மாறாமல் பச்சை நேரத்தில் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் அரைக்கீரை பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.